இந்த நேரத்திலே உறுதியளித்து தமிழகத்திலே வர்த்தக தலைநகரமாக கோயம்புத்தூரை அறிவிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு நியாயமான கோரிக்கையை இங்கே வைத்திருக்கின்றார்கள். தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் கோயம்புத்தூர். ஆனால் இன்னைக்கு திருப்பூரிலே, ஈரோட்டிலே, பள்ளிவளையம், குமாரவளத்தில் நாம் பல தொழிற்சாலைகள் இங்கே பின்னுக்கு தள்ளப்பட்டு தொழில் ரீதியாக பாதிக்கப்பட சூழ்நிலை இருக்கின்றது. அதையெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை மத்திய மாநில அரசு ஏற்படுத்த வேண்டும். இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக போராட்டத்தை நடத்தினோம். ஏதோ கொங்கு மண்டலத்திலே அரசியல் செய்வதற்காக அல்ல. கொங்கு மண்டலத்திலே தான் கோவை, திருப்பூர், பள்ளிவளையம், குமாரவளையம், கரூர் இந்த பகுதியிலே சாய ஆலைகள், தோல் தொழிற்சாலைகள் இங்கே இருக்கின்றது. இதன் மூலம் தென் மாவட்டங்களிலே, வட மாவட்டங்களிலே, வட மாநிலங்களிலே இருந்து இங்கே வந்து வேலை பார்க்கின்றார்கள். மத்திய மாநில அரசுகளுக்கு மிகப்பெரிய வருவாயை, தமிழகத்திலே கொங்கு மண்டலம் தான் அதிக வருவாய் ஈட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இங்கே தோல்வியாதி, புற்றுநோய், மல்ட்டுத்தன்மை இது மாதிரி சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரைக்கு சென்றுள்ளது. மதுரைக்கு போனது நம்ம தவறுன்னு சொல்லலை. ஆனால் முதல்ல நம்மளுக்கு கண்டிப்பாக நமது மண்டலத்தில் தேவை. ஏன்னா இங்கே வந்து நாம் தொழிற்சாலை அமைத்து வேலைவாய்ப்பை கொடுத்து தமிழக மத்திய மாநில அரசுக்கு வருவாய் ஈட்டி கொடுத்து இங்கே பல நோய்களுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அப்போ போர்க்கால அடிப்படையில் எய்ம்ஸ் மருத்துவமனை இந்த பகுதிக்கு கண்டிப்பாக வர வேண்டும். அதே மாதிரி தமிழகத்திலே கோபிசெட்டிப்பாளையம் அதை மையமாக வைத்தும், கோவையிலே மையமாக வைத்தும், திண்டுக்கல், பழனியை மையமாக வைத்து மாவட்டத்தை தனியாக பிரிக்க வேண்டும் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள். கண்டிப்பாக இது நியாயமான கோரிக்கை. பெரம்பலூர், அரியலூர்லாம் பார்த்தீங்கன்னா 3 தொகுதி 4 தொகுதி, 3 லட்சம் 4 லட்சம். இங்கே தாளவாடியிலிருந்து நொய்யல் வரை ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது. ஆகவே இதை பிரித்து கோபியை மையமாக வைத்து ஒரு மாவட்டத்தை அமைக்க வேண்டும். அதே மாதிரி கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மேட்டுப்பாளத்திலிருந்து பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பாடுற வரைக்கும் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள், அதை பொள்ளாச்சியை மையமாக வைத்து கொண்டு வரணும். அதே மாதிரி வேடசந்தூர் எங்கே இருக்குது, பழனி எங்கே இருக்குது. ஆகவே பழனியை மையமாக வைத்து ஒரு மாவட்டத்தை ஏதோ அரசியல் செய்வதற்காக இங்கே கோரிக்கையை தீர்மானமாக போடவில்லை. வாழவந்தியார் அவர்கள் ஒவ்வொரு இங்கே கோரிக்கைகளும் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய, அரசு செய்யக்கூடிய, அது செய்தால் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய கோரிக்கையை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி கொங்கு மண்டல ஜீவநதி, காவேரி, பவானி, நொய்யல் நதிகளை மாசுபடாமல் காப்பாற்ற வேண்டும். ஒரு காலத்தில் நாம் தண்ணி அள்ளி குடித்தோம். இன்னைக்கு அந்த கால்வாயில் இறங்கினாவே கொஞ்ச நேரத்தில் மேலே வந்தால் கால் பிக்குது, தோல் நோய். அந்த அளவுக்கு சாய பவுடர், அரிப்பு. ஆகவே அதையெல்லாம் தடுக்க வேண்டும். அதே மாதிரி வள்ளிக்கும்மி இதே இடங்களிலே 16,000 பேர் வைத்து கிண்ண சாதனையை படைத்தோம். ஆகவே ஏதோ கலைக்காக மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த வள்ளிக்கும்மி தமிழகம் தாண்டி, இந்தியாவை தாண்டி உலக அளவிலே அனைத்து நாடுகளிலுமே இங்கே இருக்கிற சகோதரிகள்லாம் சென்று அங்கே இருக்கிற சகோதரிகளோடு வள்ளிக்கும்மி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வள்ளிக்கும்மி இந்த அளவுக்கு பெரிய அளவில் வளர்வதற்கு காரணம் ஏதோ இயக்கங்கள் கையில் எடுத்து நாம் அதை கொண்டு வருவது ஒரு காரணம். ஆனால் மன ரீதியாக, உடல் ரீதியாக நம்மளுடைய சகோதரிகள் எல்லாம் அதிலே பயன்படுகின்றார்கள். அதனால்தான் அந்த வள்ளிக்கும்மி இன்னைக்கு இந்த அளவுக்கு பயன்பெறுகின்றது. அங்கே 3 வயதிலிருந்து 70 வயது சகோதரிகள் வரை இன்னைக்கு வள்ளிக்கும்மியை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நம்மளுடைய ஆண்கள் கூட நாம் பல்வேறு சூழ்நிலை வெளியில் நம்ம போகிறோம், பல கஷ்டங்களை பல நம்ம வெளியில் பேசுகிறோம், பண்ணுறோம். ஆனால் பெண்களுக்கு தங்கள் குடும்பம், நம்ம உறவுகள், நம்மளுடைய குழந்தைகள், இது மட்டும்தான். அவங்களுக்கு அவ்வளவு மன அழுத்தம் இருக்குது. அதையெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வள்ளிக்கும்மியில் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் சொல்வதிலே பெருமை அடைகிறோம். அதே மாதிரி பெருஞ்சலகை கலையை வளர்க்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இங்கே வருகின்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய கருப்பணன் அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று, இங்கே மேடையிலே பல்வேறு கட்சியினுடைய தலைவரெல்லாம் இருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த மாநாடு வெற்றி அடைந்திருக்கின்றது. உங்களுடைய அரசியல் அங்கீகாரத்திற்கு மீண்டும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவையும் உங்களோடு துணை நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து வாழ்த்துறை வழங்குவதற்கு